ஹாய் வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸ்ல பயிற்சி 2.9ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க, பின்வரும் தொடர்களின் கூடுதலை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 1 + 2 + 3 அப் டு 60 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபார்முலா என்னது, n × n + 1/2. சரிங்களா, இதுல nங்கிறது என்னது 60. சரிங்களா, nங்கிறது என்னது 60. அப்ப என்ன எழுதுவோம், டைரக்டா ஃபார்முலால பிரதிடுங்க. 60 × 60 + 1/2. சரியா, 2ஆல் அடிங்க. 1 2 3 2 6, அப்ப 30ன்னு வரும். அப்ப 30 × எத்தனை, 60 + 1 61. சரியா, இப்ப 30 61 பெருக்குங்க, என்ன வரும், லாஸ்ட் ஒரு 0, ஒரு 3 3 18. அப்ப 1830. இதோட கூடுதல் என்னது, 1830. அடுத்து ரெண்டாவது இது பாருங்க. இப்போ இந்த இதுல பாருங்க, 3 + 6 + 9 + அப் டு எத்தனை 96 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 1 + 2 + 3 எப்படி இருந்தா தான் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். அதனால இது வந்து அந்த ஃபார்மேட்ல மாத்துங்க. என்ன வரும், இதுல வந்து 3 வந்து பொதுவா எல்லாருமே 3வது வாய்ப்பாடுல அடிபடுறது தான், அப்படிதானே, 3வது வாய்ப்பாடுல வர்றது தான். அதனால 3 வந்து பொதுவா வெளியிடுங்க. என்ன வரும், 3 வெளியெடுத்தோம்னா இங்க என்ன வரும், 1 3 3 + 2 3 6 + 3 9 + அப் டு எத்தனை, இங்க எத்தனை வரும், 3 9 2 3 6. அப்ப 32 3 எத்தனை வரும், 96. வேணா பெருக்கி பார்த்துக்கோங்க. 32 × 3 2 6 3 9 96 வரும். சரிங்களா, அப்போ இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்னது, 1 + 2 + 3 அப் டு n வரைக்கும் இருந்துச்சுன்னா n × n + 1/2. சரியா, அப்போ நம்ம 3 × 1 + 2 + 3 அப் டு 32 வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, 3 × இந்த 3 அப்படி எழுதிக்கோங்க. இன்ட்டு ஃபார்முலா என்னது, n × n + 1. என்னங்கிறது என்னது, இங்க 32. n இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருக்கு 32. அப்ப 32 × 32 + 1/2. சரியா, இப்ப இதை அடிங்க, என்ன வரும், 1 2 1 2, இங்க மீதி 1 இருக்கும், 12 வரும், 6 2 12. சரியா, ஈக்குவல் டு என்ன வரும், இங்க வெளியில ஒரு 3 இருக்கு, உள்ள 16 × 32 + 1 என்னது 33. இப்ப இதை பெருக்குங்க, என்ன வரும், 3 9 99 × 16 வரும். இது ரெண்டையும் பெருக்கியிருக்கோம், 99 × 16. இது ரெண்டையும் பெருக்குங்க, என்ன வரும், இது ரெண்டையும் பெருக்கணும்னா 1584 வரும். சரியா, அப்போ இதோட ஆன்சர் என்னது, நம்மளுக்கு இதோட கூடுதல் 1584. அடுத்த சம் பார்ப்போமா. மூணாவது சம் பாருங்க. 51 + 52 + 53 அப் டு 92 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இதோட கூடுதல் தான் தேவை. 51ல இருந்து 92 வரைக்கும் தான் தேவை. ஆனா நம்மளுக்கு இது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபார்முலா தெரியாது, அப்படிதானே. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஃபர்ஸ்ட் 1ல இருந்து, சரிங்களா, 1 2 3 அப்படி இது வரைக்கும் 92 வரைக்கும் கூட்ட போறோம். அதுல ஒரு ஆன்சர் கிடைக்கும், அப்படிதானே. அத கூட்டிட்டு 1ல இருந்து அப்படி 51க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது, 50. சரிங்களா, 50 வரைக்கும் கூட்டி ஒரு ஆன்சர் கிடைக்குமா. அப்ப இந்த ஆன்சர்ல இருந்து இந்த ஆன்சரை கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இந்த இதோட ஆன்சர் கிடைச்சிடும், அப்படிதானே. இங்க ஒரு ஆன்சர் கிடைக்கும், இங்க ஒரு ஆன்சர் கிடைக்கும். இந்த இதுல இருந்து இதை கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இதோட ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ அதை தான் செய்ய போறோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் 1 + 2 + 3 அப் டு எது வரைக்கும், 92 வரைக்கும் கண்டுபிடிக்க போறோம். மைனஸ் 1 + 2 + 3 அப் டு எது வரைக்கும், 51க்கு முன்னாடி உள்ள நம்பர் 50 வரைக்கும் கண்டுபிடிச்சு கழிக்க போறோம். சரியா, அப்ப இந்த இதுக்கு ஆன்சர், சாரி, இந்த இதுக்கு ஃபார்முலா என்னது, 1 + 2 + 3 அப் டு பிளஸ் என்னன்னா n × n + 1/2. சரியா, இத அப்படி இந்த ஃபார்முலாவை இதுல பிரதிடுங்க. என்ன வரும், n-க்கு பதிலா 92. இந்த ஃபர்ஸ்ட் இதுல n வந்து என்னது 92. அப்ப 92 92 + 1/2. சரியா, அதாவது n-க்கு பதிலா 92 போட்டுக்கோம் ரெண்டு இதுலயுமே. அடுத்து மைனஸ் மைனஸ் ரெண்டாவது இதுல n என்னது 50. சரியா, 50 × 50 + 1/2. சரியா, ரெண்டாவது இதுல n வந்து என்னது 50, அதனால 50 போட்டுக்கோம். சரியா, இப்ப அடிங்க, என்ன வரும், 1 2 4 2 8 வரும், மீதி 1 இருக்கும். இப்போ 12 ஆயிரும். என்ன வரும், 6 2 12. சரியா, அப்ப 46 × என்னது 92 + 1 என்னது 93. மைனஸ் இதை அடிங்க, என்ன வரும், 2 2 4 I 2 10. சரியா, மீதி 1 இருக்கும், 10 ஆயிரும், I 2 10. அப்ப 25 × என்னது 50 + 1 51. இப்ப இது ரெண்டையும் பெருக்குங்க, 46 93 46 93 பெருக்கணும்னா 4278 வரும். மைனஸ் 25 51 பெருக்கணும்னா 1275 வரும். சரியா, இப்ப இது ரெண்டையும் கழிங்க. 8ல இருந்து 5 போச்சுன்னா எத்தனை, 3. 7 7 கழிச்சா 0, 2 2 கழிச்சோம்னா 0, 4ல இருந்து 1 போச்சுன்னா 3. அப்போ 3003. சரியா,
அப்ப இதோட கூடுதல் என்னது 3003. அடுத்த சம் பாருங்க. நாலாவது இது பாருங்க என்னது 1 + 4 + 9 + 16 + up to எத்தனை 225 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இதுக்கு ஃபார்முலா வந்து வேணும். நம்ம என்ன செய்ய போறோம், இதை வந்து ஒரு ஃபார்மேட்ல மாத்த போறோம். எப்படின்னா இதை வந்து 1 ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா? 1 ஸ்கொயர்ட்னா என்னது 1 தான். இதை வந்து எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா? 2 2 4. இதை எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா? 3 3 9. இது 4 ஸ்கொயர்டு. அப் டு இது வந்து என்ன எழுதலாம்? 15 15 225. அப்ப 15 ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா? அப்ப நம்மளுக்கு இந்த இதுக்கு ஃபார்முலா தெரியும். எப்படிதானே 1 ஸ்கொயர்ட் 2 ஸ்கொயர்ட் 3 ஸ்கொயர்ட் அப் டு n ஸ்கொயர்ட் வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? n இன்ட்டு n பிளஸ் 1 இன்ட்டு 2n பிளஸ் 1 பை 6. இதுதான் ஃபார்முலா. அப்படிதானே? அப்போ இந்த இதை அப்படி டைரக்டா இதுல பிரதிட்டுலாம். அப்படிதானே? n-க்கு பதிலாக என்னது 15. அப்போ 1 ஸ்கொயர்ட் பிளஸ் 2 ஸ்கொயர்ட் பிளஸ் அப் டு 15 ஸ்கொயர்ட்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? n-க்கு பதிலாக 15 15 பிளஸ் 1 2 இன்ட்டு 15 பிளஸ் 1 பை 6. சரியா? இதுக்கு பதிலாக 15 போடுதோம், n-க்கு பதிலாக இதுல 15 போடுவோம். சரியா? ஈக்குவல் டு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 3ஆவது வைப்படல அடிங்க. என்ன வரும்? 1 3 3 2 3 6 5 3 15. சரியா? இதை எழுதிக்கோங்க. 5 இன்ட்டு 15 பிளஸ் 1 என்னது 16 இன்ட்டு இங்க 2 15 எத்தனை 30 வரும். 30 பிளஸ் 1 31 வரும். சரியா? 31 பை 2. இந்த 2 அடிக்கலாம். அப்படிதானே? 1 2 எண்ணி 2 16ன்னு எழுதலாம். சரியா? இப்போ என்னஞ்சா 40 வரும். 40 இன்ட்டு 31 வரும். சரியா? இப்போ இது ரெண்டே பெருக்குங்க. என்ன வரும்? லாஸ்ட் 0 1 4 முன்னாங்க 12. அப்போ 1240. இதோட கூடுதல் என்னது? 1240. சரியா? இதுக்கு அடுத்த சம் பாருங்க. இந்த சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 8 ஸ்கொயர்ல இருந்து 21 ஸ்கொயர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எதுல இருந்தா ஃபார்முலா தெரியும்? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இப்படி இருந்து n ஸ்கொயர் வரைக்கும் இருந்தா தான் ஃபார்முலா தெரியும். n இன்ட்டு n பிளஸ் 1 2n பிளஸ் 1 பை 6. நம்மளுக்கு இங்க எதுல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க? 6ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா இப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப்படின்னு எது 21 ஸ்கொயர் வரைக்கும் 21 ஸ்கொயர் வரைக்கும் கூட்டிட்டு அதுல ஒரு ஆன்சர் கிடைக்கும். அப்படிதானே? அதே மாதிரி 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப்படி எதுனா 6க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது 5 5 ஸ்கொயர் வரைக்கும் கூட்ட போறோம். கூட்டினா அதுல ஒரு ஆன்சர் கிடைக்கும். இந்த ஆன்சர்ல இருந்து இந்த ஆன்சர் கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு என்னது வந்துடும்? இந்த இதோட கூடுதல் கிடைச்சிடும். சரியா? அதுதான் நம்ம இப்ப பண்ண போறோம். 3ஆவது சம்ல பண்ண மாதிரியே. சரிங்களா? அதுல வந்து ஸ்கொயர்டு இல்ல, இதுல ஸ்கொயர்டு இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? இப்ப பாருங்க 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் அப் டு எது வரைக்கும் 21 ஸ்கொயர் வரைக்கும் மைனஸ் மைனஸ் இதுல இருந்து 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் அப் டு எது வரைக்கும் 6க்கு முன்னாடி உள்ள நம்பர் 5 வரைக்கும் 5 ஸ்கொயர். சரியா? இப்ப இதுல வந்து n வந்து என்னது? நம்மளுக்கு 21. இதுல வந்து n வந்து என்னது? 5. சரியா? அப்ப இந்த ஃபார்முலால பிரதியிடுங்க. என்ன வரும்? 21 n இன்ட்டு n பிளஸ் 1 n இன்ட்டு n பிளஸ் 1 21 இன்ட்டு 21 பிளஸ் 1 இன்ட்டு 2n பிளஸ் 1. அப்ப 2 இன்ட்டு 21 பிளஸ் 1 பை 6 மைனஸ் இங்க ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் போட்டுக்கோங்க. அடுத்து 5 n-க்கு பதிலாக என்னது 5 5 இன்ட்டு பாருங்க என்ன வரும்? 5 இன்ட்டு 5 பிளஸ் 1 2 இன்ட்டு 5 பிளஸ் 1 பை 6. சரியா? ஃபர்ஸ்ட் இதை வந்து 3ஆவது வைப்படல அடிக்கலாம். அப்படிதானே? 1 3 3 23 6 7 3 21 அடிக்கலாம். சரியா? அப்போ 7 இன்ட்டு இங்க 21 பிளஸ் 1 என்னது 22 இன்ட்டு இங்க 21 பிளஸ் 2 என்ன வரும்? 42ன்னு வரும். சரியா? 4 2 2 2 4 42ன்னு வரும். 42 பிளஸ் 1 43ன்னு வரும். கீழே என்ன இருக்கு? 2 இருக்கு, போட்டுக்கோங்க. மைனஸ் 5 இன்ட்டு 5 பிளஸ் 1 என்னது 6 இன்ட்டு 2 எத்தனை 10 10 பிளஸ் 1 11 பை 6. சரியா? இந்த 6 6 கேன்சல் ஆயிரும். இங்க 1 2 11 2 22. சரியா? இப்ப பாருங்க 11 7 எத்தனை 77 இன்ட்டு 43 மைனஸ் இங்க 5 இன்ட்டு 11 என்னது வரும்? 55. சரியா? இப்ப 77 43 பெருக்குங்க. 77 43 பெருக்கணும்னா 3311 வரும். மைனஸ் 55. சரியா? இப்ப இது ரெண்டையும் கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 3256. சரியா? இப்ப இதோட ஆன்சர் என்னது? 3256. அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? 10 கியூப் 11 கியூப் 12 கியூப் அப் டு 20 கியூப்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எதுக்கு தான் ஆன்சர் ஃபார்முலா தெரியும்? 1 கியூப் 2 கியூப் அப் டு n கியூப்னா n இன்ட்டு n பிளஸ் 1 by 2 the whole square.
இந்த ஃபார்முலா தான் தெரியும். 1ல இருந்து ஆரம்பிச்சா தான் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். நம்ம இப்போ என்ன செய்ய போறோம்னா 1ல இருந்து 1 கியூப் 2 கியூப் அப்படி கூட்டி 20 கியூப் வரைக்கும் கூட்ட போறோம். அதுல ஒரு ஆன்சர் கிடைக்கும், அப்படிதானே? ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரை 1 கியூப் 2 கியூப் அப்படி கூட்டி 10க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது? 9 கியூப். அதுல ஒரு ஆன்சர் கிடைக்கும். இந்த இதுல இருந்து இந்த இதை கழிக்க போறோம். அப்போ நம்மளுக்கு இதோட ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி பண்ண சம்மோட சேம் கான்செப்ட் தான். சரிங்களா? ஃபார்முலா மட்டும்தான் டிஃப்ரெண்ட். கியூப் அதுல ஸ்கொயர் வந்துச்சு, இதுல கியூப் வந்துச்சு, அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப பாருங்க, எழுதுங்க. 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் அப் டு எது வரைக்கும்? 20 கியூப் வரைக்கும் கூட்டி மைனஸ் 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் அப் டு 10க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது? 9 கியூப் வரைக்கும் கூட்டி கழிக்க போறோம். சரியா? இப்ப பாருங்க, இதோட ஃபார்முலா என்னது? இதுல வந்து n வந்து என்னது? 20, இதுல n வந்து என்னது? 9. சரிங்களா? இதோட ஃபார்முலா n × n + 1/2. அப்ப 20 × 20 + 1 / 2 the whole square மைனஸ் இங்க 9 தான் என்னது? n. சரிங்களா? அப்போ 9 × 9 + 1 / 2 the whole square. சரியா? இப்ப பாருங்க என்ன வரும்? இதை அடிங்க, என்ன வரும்? 1 2 5 2 20. அப்போ 10 × 20 + 1 என்னது? 21 the whole square மைனஸ் இங்க இதை அடிக்க முடியாது. அப்போ 9 × 10ன்னு எழுதிக்கோங்க. பை எனது 9 + 1 10, அதனால 10 எழுதியிருக்கோம். பை 2 the whole square. இப்போ இதை அடிக்கலாம், அப்படிதானே? 1 2 I 2 10. சரியா? இப்போ பாருங்க, 10 × 21 என்ன வரும்? 210ன்னு வரும். the whole square மைனஸ் இப்போ பாருங்க 9 எத்தனை? 45. 45 the whole square. சரிங்களா? இதை ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? 210 ஸ்கொயர் பண்ணோம்னா 21 × 21 441 வரும். அப்போ இங்க வந்து 2 0 இருக்கும், அப்படிதானே? 210ல 21 21 பெருக்கிட்டோம், 441 வரும். இங்க 2 0 இருக்கும், அந்த 2 0 வச்சிரும். சரிங்களா? எழுதியாச்சு. அப்ப 44,100ன்னு வரும். அடுத்து 45 2 தடவை பெருக்கணும்னா என்ன வரும்னா 2225 வரும். சரியா? இப்ப இது ரெண்டையும் கழிங்க, என்ன வரும்? 2025. இங்க 9, இங்க 10, இங்க 0. சரியா? 10ல இருந்து 5 கழிச்சோம்னா 5. அடுத்து 9ல இருந்து 2 கழிச்சோம்னா 7. 0 0 0. அடுத்து இங்க 2 4. சரியா? இப்போ 42,075. இதோட கூடுதல் என்னது? 42,075. சரியா? இப்ப பாருங்க, அடுத்த சம்பவம் 1 + 3 + 5 அப் டு எத்தனை? 71 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா, ஒற்றைப்படை எண்ணா கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 3 5 அப்படி கொடுத்து ஏதாவது ஒரு சம் நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா இதுல வந்து எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு நம்மளுக்கு சப்போஸ் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இதை டைரக்டா ஸ்கொயர் பண்ணி போட்டுடலாம். சப்போஸ் இதுல ஒரு 40 உறுப்பு தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா, நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து அப்படி 40 வந்து ஸ்கொயர் பண்ணி போட்டுடலாம். நம்மளுக்கு வந்து இதுல வந்து எத்தனை உறுப்பு இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லவே இல்லை. அப்ப என்ன செய்யணும்னா அதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? எத்தனை இருக்குங்கிறத தான் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப n = ஃபார்முலா என்னன்னா L - A / D + 1. சரிங்களா? இதுல எத்தனை உறுப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது L - A / D + 1. சரியா? இப்ப பாருங்க, இதுல L வந்து என்னது? லாஸ்ட் உறுப்பு. சரிங்களா? லாஸ்ட் உறுப்பு என்னது? 71. A வந்து முதல் உறுப்பு 1. D வந்து என்னது? பொது வித்தியாசம் 3 - 1 2. சரியா? இப்ப இந்த இதுல பிரதியிடுங்க. n = என்ன வரும்? L - A. அப்ப 71 - A என்னது? 1 / D என்னது? 2 + 1. சரியா? = 71ல இருந்து 1 கழிச்சோம்னா 70/2 + 1. 4 2 மீதி 2 6, மீதி 1 இருக்கும். I 2 10. சரியா? அப்ப = 35 + 1 என்னது? 36. மொத்தம் இதுல எத்தனை உறுப்புகள் இருக்கு? 36 உறுப்புகள் இருக்கு. அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும்? இதை வந்து ஸ்கொயர் பண்ணாலே போதும். 1 + 3 + 5 அப் டு 71 = எத்தனை உறுப்புகள் இருக்கு? 36 உறுப்பு இருக்கு. சரிங்களா? இதுல வந்து எத்தனை? 36 உறுப்புகள் உள்ளன. சரியா? எனவே இதோட ஆன்சர் என்னது? 36 ஸ்கொயர். சரிங்களா? 36 2 தடவை பெருக்கி எழுதணும். அதாவது எத்தனை உறுப்புகள் இருக்கோ அதோட ஸ்கொயர். அதுதான் இதோட ஆன்சர். சரிங்களா? இதை 36 2 தடவை பெருக்கணும்னா என்ன வரும்? 1296. சரியா? அப்ப இதோட ஆன்சர் 1296. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.